கேஸ் சிலிண்டர் இந்த தட்டுப்பாடை சுட்டிக்காமித்து 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் சந்தித்து உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கும் நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை தந்திருக்கிறோம். ஹோட்டல்கள் படிப்படியாக வியாபாரத்தை குறைத்து மூடக்கூடிய நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறோம். கமர்ஷியல் சிலிண்டர் எங்குமே கிடைக்கவில்லை என்பதை கேள்விப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வியாபாரிகளையும் ஓட்டல் சங்க நிர்வாகிகளையும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தமைக்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எல்லா வியாபாரிகளையும் கொரோனா காலத்தில் வியாபாரத்தை இழந்தது போன்று இந்த டீசல் பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் வியாபாரத்தை இழக்காமல் பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு வலியுறுத்துகிறது. அதாவது நகர்ப்புறத்தில் தான் மோசமான கண்டிஷன் இருக்கு. கிராமப்புறங்கள் இது எல்லாமே கட்டடுப்பு மாறிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் கட்டடுப்பு கறி அடுப்பு, முன்னாடி லிக்கோ கறி போடுவோம். அது மாதிரி ஸ்டீமர் ரொம்ப முன்னாடி உண்டு. இப்போ ஸ்டீமர் ஸ்கீமும் உடனே தொடங்க சொல்லியிருக்கோம். ஸ்டீமர் உங்களுக்கு சாதம் வடிச்சிடலாம், இட்லி வேக வச்சிடலாம். குறிப்பாக என்ன கிடைக்காதுன்னா பூரி, புரோட்டா, தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும். ஏன்னா அது போடுவதற்கு தான் காலையிலிருந்தே சிலிண்டர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆகவே அது போன்ற பொருட்களை நிறுத்தம் செய்து மக்களுக்கு பசியாற்றக்கூடிய உணவுப் பொருளை வழங்குவதற்கு நாங்கள் எல்லா சங்கத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது கட்டாயம் நடைபெறும். அரசும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சிலிண்டர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இல்லை, சிலிண்டரில் இப்போ இன்னொரு விஷயம், அதாவது சிலிண்டரில் சில ஏஜென்சிகள் சில ஆட்களை வச்சுருக்காங்க. 4000 ரூபாய் கொடுத்தா சிலிண்டர் தாரங்கிறாங்க. இது போன்று கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இதை அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த போன்று கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்தால் நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு வலியுறுத்துகிறது. இல்லை, கட்டாயமாக. அதாவது டீசல் பெட்ரோல் இது காரணம் காமித்து விலை உயரக்கூடாது. அப்படி விலை உயர்மையானால் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு போராடுவதற்கும் தயங்காது.